நம்ம வணக்கம் வணக்கம். ம் எல்லோருக்கும் திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். ம் எல்லோரும் மன்னிச்சுக்குங்க, கல்யாண வேலையில் எங்களால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ம் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் வேலை இருந்துச்சு. ம் இன்னைக்கு தான் திருப்பி வீடியோ போட முடியுது. ம் கல்யாண வேலைகள் நிறைய இருந்துச்சு friends. ம் அது ஏன் மம்மி இது அது என்னது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்க. வீடு கூட கட்டிடலாம், கல்யாணம் ஒரு 2 நாளைக்குள்ள ஆடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம் அதை எடுத்தா இது எடுத்தா அப்பா ம் உசுறு வாங்குறாரு. ம் அன்னைக்கெல்லாம் பாருங்கள் கல்யாணத்தன்னைக்கு முத நாள் சடங்குக்கு ஆமாம், அதை ரெடி பண்ணுங்க இதை ரெடி பண்ணுங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, ஆமாம், அப்புறம் வேவ் இறக்குறாங்க, ஆமாம். எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஒன்றுக்கும் அந்த ஆரத்தி கரைக்கிறதுக்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வச்சுருவாங்க போல. இந்த விளக்கெண்ணெய், ஆமாம் விளக்கெண்ணெய்ன்னு முத்திவின கல்யாணத்துலேயும் விளக்கெண்ணெய் கேட்டாங்க, இந்த கல்யாணத்துலேயும் விளக்கெண்ணெய் கேட்டாங்க. விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கணும். இந்த கோலக்குட்டு மாவுலாம் அரைச்சி வச்சுருந்தீங்களா மம்மி? அந்த காலத்துலலாம் கல்யாண வேலை எத்தனை நாளைக்கு முன்னாடி மம்மி ஆரம்பிச்சு? அந்த காலத்துலலாம் ஒரு வாரத்துக்கு இருக்குமா கல்யாண வேலை, ஒரு நாளைக்கு ஒரு சடங்கு. அது எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாரும் ஒரு நாளைக்கு இப்போ வேவ இருக்கிறதுனா வேவ இருக்கிறது பூரா இன்னைக்கு நாள் ஃபுல்லும் செய்வானா. அது பொண்ணு வீட்லேயும் பையன் வீட்லேயும் 2 பேர் வீட்லேயுமே 2 பேர் வீட்லேயுமே அவங்க சொந்தக்காரர் வந்து செய்வானா. இப்போ இந்த காலம் வந்து ஒரு நாள்லயே அம்பட்டியும் பண்றாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடு கூட கட்டிடலாம், வீடு கூட போட்டு போட்டு பையன் கட்டலாம். கல்யாணம்ங்கிறது அப்படி இல்லை. அது அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆள் பேர் இருக்கவங்களா இருந்தாலுமே கஷ்டம்தான். எப்படியா இருந்தாலும் ஒன்று இல்லைன்னா ஒன்று விட்டு போயிடுது. எல்லாம் அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த இப்போ இதே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செலவு இல்லை. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறவங்களுக்கு ஈஸி. அதுதான், எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லை, போய் கையெழுத்து போடுறோம் அவ்வளோதான். இது அப்படி இல்லை, விளக்கேற்றி எல்லாம் பண்ணுறோம்ல. எந்த மாதிரி உள்ளது பெஸ்ட்டா இல்லை வந்து இல்லை இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இப்படி தானே நிறைய பேருக்கு லைஃப் கெடுது தானே. அது அது அவங்களுடைய நேரத்தை பொறுத்து. இதுதான் பெஸ்ட்டு. ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் இப்போ இங்கிலீஷ்காரங்க இதுலேருந்து வந்தது தான். புரியுதா? நம்ம கலாச்சாரத்தில் இல்லை அது. அந்த காலத்தில் நீங்கள்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல? நாங்கள்லாம் கல்யாணம் எங்களுக்கெல்லாம் இன்னும் சிரமம், இப்போ உங்களை விட சிரமம். ஆனால் அன்னைக்கு இப்படியே நிறைய பிள்ளைங்க உண்டியதுங்க, சொந்தக்காரங்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒரு 2 நாள் முன்னாடியே எல்லாரும் வந்துடுவாங்க ஃபேமிலியோட. இப்போ தாய பிள்ளைலாம் வந்துடுவாங்க, ஒவ்வொருத்தராக வந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. என்ன இப்போ வந்து எல்லாரும் அந்த நிமிஷத்துக்கு தான் வந்து ஆடிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறது? ஆமாம், எல்லாருமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தாலி கட்டுற நேரத்துக்கு என்ட்ரு ஆயிருக்கா. ஆமாம், தாலி கட்டி முடிச்ச உடனே இப்போ எங்கள் வீட்டில் அம்பாச்சி சொல்லியாச்சு, இவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க ஒரு 2-3 நாள் முன்னாடி புருஷன் பிள்ளையோட வந்து நின்று வேளா வேலைக்கு குளிச்சுட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும். எங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் சமயக்காரங்கிட்ட சொல்றது எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த செகண்ட் ஆடிட்டு போக வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேரா எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. இப்போ உள்ளது எக்ஸ்பென்சஸும் கூட தானே மம்மி? ஆமா, இப்போ செலவுகளும் கூட தான். செலவுகளை விட அது எப்படியும் கல்யாணம்னா செலவு பண்ணிதான் ஆகணும். ஆமா, மற்றபடி உடல் ரீதியா பாதிப்புகள் ரொம்ப நிறைய ஒர்க் டயர்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே டயர்டு தீரல. கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரம் ஆச்சு. என்னால நார்மலான சூழ்நிலைக்கு வர முடியல. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடல. கோச்சிக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. 2வது எனக்கு ஏஜ் வேற, அதனாலதானோ நமக்கு தெரியல. வீடியோக்குள்ள கிளிப்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணி விட்றோம். ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணு தான் சடங்கு செஞ்சா, அதெல்லாம் எடுத்து விட்றோம். என் பேரு எல்லாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் மாப்பிள்ளை தான் எல்லாம் மாமச்சடங்குலாம் பண்ணாங்க, எல்லாம் எடுத்து போட்டு விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அது என்ன வீடியோக்காரர் கொடுக்கல. அது ஏன் மம்மி மாமன் சடங்குலாம் இந்த பட்டு தான் வாங்கி பண்ணணும்னு சொல்லிட்டா இல்லை மாமியா பட்டு மாமா பட்டு வாங்கிச்சு. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியா? ஆமா, அந்த பட்டு இருந்தால் தான் அவங்க மாமாக்காரங்க. மாமா சடங்கு செஞ்சுதான் இது. மாமா சடங்கு. அந்த காலத்தில் மாமாக்களுக்கு அந்த பட்டு கொடுப்பீங்க? மாமாக்களுக்கும் அந்த பட்டு. உங்களுக்கெல்லாம் இந்த இவங்க தான் செஞ்சாகலாம்? எனக்கெல்லாம் எங்கள் அம்மையா செஞ்சாங்க, எங்கள் அம்மாவோட தம்பி. இப்போ 2 பேர் 3 பேர் மாமா இருக்கா, ஆனால் யார் செய்வாங்க? மூத்த மாமா செய்வாங்க, முத மாமா செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்பெஷலாக பத்திரிக்கை வைக்கும்போது ஏதாவது சேர்த்து நம்ம பத்திரிக்கை வைக்கும்போது பழம் வச்சு ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபர்ஸ்ட்டு மாமக்காரர்களுக்கு தான் சொல்லணும் கோலம் விட்டு. கோலம் விட்டு மூர்த்தகால் உன்னோடனா கோலம் விட்டு மாமக்காரர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆத்தா வீட்டுக்கு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு சொல்லணும், மகளை கல்யாணம் பண்ணியிருந்தா. அப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். கோலம் போட்டு மரியாதை நிமித்தமாக கோலம் போட்டு மரியாதையா வாளியில 2 தேங்காய் வச்சு சொல்லணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாமக்காரர்களுக்கு தனியா நல்லா செய்யணும், கொடுக்கணும். வாளியில சில்வர் வாளியில பணம் கூட வச்சு கொடுக்கணும். எல்லாருக்கும் 501 அவங்களுக்கு 1001 அப்படி வச்சு கொடுக்கணும். ஒரு வழியா கல்யாணம் முடிச்சாச்சு. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஒரு இது முடிஞ்சிருச்சு. அப்பா கொஞ்சம் ரிலீஃப், மூச்சு விடுற மாதிரி. ஆனால் பிளான் சரியா பண்ணா ஈஸியாக பண்ணிடலாமா? பிளான் சரியா பண்றதுக்கு யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் வீட்டுல வேணும். வயசானவங்க வேணும், அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப எனக்கு இப்பன்னா ஓரளவு தெரியும், ஆம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு இது வேணும்னு ஓரளவு நான் கஷ்டப்பட்டனால எனக்கு இப்ப ஓரளவு தெரியும். இதே முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டோம்னாவே நமக்கு ஓரளவு தெரியும், இந்த இது வேணும் கேட்பாங்க, நம்ம முன்னாடியே எடுத்தாந்து வச்சுக்கணும், ஏற்பாடா வச்சுக்கணும்னு தெரியும். பொம்பளை பிள்ளை கல்யாணம் பெஸ்டா இல்ல ஆம்பளை பிள்ளை கல்யாணம்? பொம்பளை பிள்ளை கல்யாணம் தான் ரொம்ப கஷ்டம். பொம்பளை பிள்ளை கல்யாணம் தான் ரொம்ப கஷ்டம். பையன் கல்யாணம் ஈஸியா? பையன் கல்யாணம் ஈஸி, ஆனா அதுவே நமக்கு கஷ்டமா தெரிஞ்சிச்சு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் என்ன காலையில செய்கிற சடங்குலாம் இருக்குல்ல. ஆமா, கல்யாணமே அவங்க வீட்டுல தானே. மனை போடுறது இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அது மண்ணை பிடிச்சி விற்பாங்க, அதெல்லாம் பங்காளிய வேலை. ஆமா, இந்த நம்ம போனோம்ல இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம். ஆமா, அப்ப அதுல பங்காளி வீட்டு ஆம்பளைகளுக்கு தான் இந்த மனை போடுறது, மனை கட்டுறது, அந்த வேலையெல்லாம் இருக்கும். பொம்பளை இந்த கோலம் போடுறது. ஆமா, லேடிஸ். நம்மளுக்கு கோலம் போட்டாங்க, ஆம்பளை பிள்ளை கல்யாணத்துலயும் கோலம் போட்டாங்க. முத நாளா எங்களுக்கு எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், பங்காளி வீடு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஏதோ பண்ணிட்டோம். அவங்க ஹெல்ப் பண்ணனாலையும் கொஞ்சம் ஈஸியா முடிக்க முடிஞ்சவங்களால. பங்காளி வீட்டு ஓரளவு வந்து உட்கார்ந்துருக்காம எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. அது வரைக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ். நம்ம முத கல்யாணத்துலயே அவங்க நம்ம இன்னொரு கல்யாணத்துல ஹெல்ப் பண்ணாங்க. என்கிட்ட இவெல்லாம் சொல்லுவா வலிச்சு, சண்முகம் பொண்டாட்டி, உன் கல்யாணத்துக்கு நான் வந்து உன் மக கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், நீ என் மகன் கல்யாணத்துக்கு நீ வந்து முத நாளே நிக்கிற அப்படின்பா. அப்படின்னு சொல்லுவா. நம்ம அவங்க மகன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் உடனே அப்படியே சொல்லுவாரு. ஏதோ பரவாயில்ல, பங்காளிகளோட ஒத்துழைப்புல ஒழுங்கா செஞ்சாச்சு ஃப்ரெண்ட். அது வரைக்கும் தேங்க்ஸ். ஆனா வீடு கூட கட்டிடலாம், வீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து காய் நறுக்க போறோம். இங்க ஒலை கொதிக்க போட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன மார்னிங் டிஃபன்? இட்லி தான். இந்த இட்லி மாவு வாட்டி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நேற்று மாவு வாட்டினீங்களா? நேற்று மாவு வாட்டினேன். இட்லி ஆட்டி வச்சிருக்கோம். மதியம் லஞ்சுக்கு மம்மி? லஞ்சுக்கு சாதம், சவுச்சூர் சாம்பார், புடலங்காய் தோட்டு. ஓ சரி சரி. இப்போ காய்கறி நறுக்கலாமா? நறுக்கலாம். காய்கறி நறுக்க வந்துட்டோம் காய்ஸ். இங்கே பாருங்க, சவுச்சூர் சாம்பார். அப்புறம் இங்கே என்ன சொல்லுங்க? சவுச்சூர் சாம்பார் வச்சு சக்கரவள்ளி கிழங்கு கிடக்கு. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு நானும் கொண்டு சாப்பிட்டு. புடலங்காய் ஒரே ஒரு முள்ளங்கி கிடக்கா மம்மி? ஆமாம். தக்காளி வச்சுருக்கோங்க. மேரேஜ்லேயே உங்களுக்கு நாங்கள் கிளிப்ஸு போடுறோம் வீடியோ வந்த உடனே. மேரேஜில் உங்களுக்கு எது மம்மி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது. ஃபோட்டோன்னா ரொம்ப பிடிக்குமா? ஃபோட்டோன்னா ரொம்ப
ஒரு சிலருக்கு ஒன்று ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு ஃபுட்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த எல்லாரும் சேர்ந்ததே பிடிக்கும். ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பொண்ணு வீட்லேயும் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு செட்டியார் தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட்டெல்லாம். எங்கள் வீட்டில் கணேசன் ஒருத்தர் சமையல்காரர் பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. கொத்து பரோட்டா, வெள்ளை பணியாரம் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்டு 2 பேர் வீட்லேயுமே நல்லா இருந்துச்சு. அதனால மணமக்கள் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு எப்பவுமே நல்லா இருந்தா மணமக்கள் நல்லா இருப்பாங்க. அந்த முத்திமினாவோட இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நிறைய தான் கொடுத்தோம். தண்ணி தண்ணியாக கவுக்கவே இல்லை ஒழுங்க. இது லாஸ்ட்டு பந்திக்கெல்லாம் கூட்டம் அதிகமாயிருச்சு. ஆனால் இதுவாக பண்ண முடியல, பிளான் பண்ணபடி பண்ண முடியல. அதுக்கு தான் அக்கார்டிங்லி பிளான் பண்ணணும். ஆனால் அக்கார்டிங்லி பிளான் பண்ண முடியல அதில். அப்போ எல்லாருமே புதுசு, ஃபஸ்ட்டு பண்ணுறோம், எங்களுக்கு புதுசு, எல்லாருக்குமே புதுசு, பண்ணாலும் புதுசு. ஆமாம், அவரும் செட்டியார் புதுசு. ஆனால் அவர் இது வரைக்கும் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு பண்ணது இல்லையா. நான் தான் இல்லை இன்னும் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். அவர் 50 பேர் 100 பேருக்கு மேலே பண்ணது இல்லையா. இது கூட பேர் வந்தோன்னா அவருக்கு பண்ண தெரியல. அது கூட வந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட அவங்களே 350 பேர் வந்துருப்பாங்க. சோறு அப்பவே போட்டு இறக்கி வேகாமல் கஞ்சி ஆட்டம் அப்படி வச்சு. அப்புறம் அதில் சாப்பாடு நல்லா பண்ணணும். அப்புறம் எப்போ இங்கே வந்தீங்க? அப்புறம் இங்கே நாங்கள் கல்யாணம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சுது. சரி, சனிக்கிழமை இங்கே வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கா. சனிக்கிழமை படப்பு வீடு, நாங்கள் படப்பு வீட்டில் தான் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் செய்யலை. சரி, அப்புறம் சனிக்கிழமை காலையில் போய் படப்பு வீட்டுக்கு எல்லாம் என் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே நைட்டு இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் நைட்டு. என் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் இருந்தாங்க. நான் இங்கே காலில் படுத்துக்கிட்டேன். அவங்க அந்த ரூமு, இவங்க இந்த ரூமு, அப்படி இருந்தோம். அப்புறம் சனிக்கிழமை காலையில் போய் படப்பு வீடை ஒத்து கொடுத்து சாமி ஜாமான்லாம் ஒத்து கொடுத்து சாமான்லாம் வந்தோம். எங்களுக்கு படப்பு வீட்டுக்கு 25,000 தான் கல்யாண செலவு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 25,000? ஒரு நாள். ஆமாம், 1.5 நாள். ஆமாம். முதல் நாள் ஈவினிங்கே சாய் வாங்கிட்டோம். முதல் நாள் ஈவினிங் நேர மிகுதியை தவிர மிச்சம் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. நேர மிகுதியும் எங்களால் ஒரு இது மட்டும் அவங்க போகிற அளவுக்கு ஃபாஸ்ட்டுக்கு போக முடியல. ஆமாம், அப்படி தானே. அவங்க உடனே அடுத்தடுத்து எல்லா பொருளும் கேட்டாங்க. நாங்கள் ஆனால் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கி தான் வச்சுருந்தோம். அந்த முதல் நாள் கேட்டாங்க பாரு, கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள். அது என்னது, பஞ்சு வாங்கிட்டு வாங்க, இது திரி வாங்கிட்டு வாங்க, சடங்கு தட்டில் வைக்கிறது, அது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. விளக்கெண்ணெய் ஆலத்தி விற்கிறது உங்கள் வீட்லேயும் வாங்கியிருப்பார்ல. அப்புறம் இது விரலி மஞ்சள் அது கேட்டாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அந்த சமயத்துக்கு நம்மளால எடுத்து கொடுக்க முடியல. என்ன அதே அதில் ஏன் அந்த தேவன் படப்பு வீட்டில் உங்களுக்கு தனி ரூம் தந்துருப்பா தானே? தனி ரூம் தந்தாங்க. அதில் தான் விளக்கெல்லாம் வச்சு. எனக்கு அரிமலை வீட்டில் அங்கே ராயவத்தி வீட்டில் வேறு ஜாமான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து நிறைய ஜாமான் எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன நேரமின்மையும் அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் உண்டாக்குனது. வேறு மற்றபடி இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை, ஆள் இல்லை. முதல் நாள் மதியமே இந்த இதெல்லாம் எழுதிட்டாங்க. இந்த மொய்ப்பனை எடு, இது எசபுடி மனம்லாம் எழுதிட்டாங்க. சைன் பண்ணுறது மட்டும் அன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு பண்ணிக்குவாப்புல. அதேமாரி இது இந்த கோலம் போடுறதெல்லாம் ஆச்சுக்கு மதியமே ஈவினிங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரமே நைட்டு தான் போடணும், ஆனால் ஈவினிங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வீட்டில் பங்காளியெல்லாம் உட்காந்துக்கிட்டு திருப்பூட்டி முடிஞ்ச உடனே எல்லா பங்காளிகளும் உட்காந்துக்கிட்டு என்னை கூப்பிட்டாங்க பக்கத்தில். சரின்னு போனால் முதல்ல அவங்க ஆத்தா வீட்டுக்கு எழுதணும்ப்பா, எழுதுறியா அப்படின்னாங்க. சரி எழுதுறேன். நாங்கள் இது இல்லை கூட்டு நாட்டு இல்லை ஆத்தா வீடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைப்பா அவங்க ஆத்தா வீட்டுக்கு எழுதணும் அப்படின்னாங்க. சரி என்னப்பா விலாசம் அப்படின்னாங்க. வெள்ளச்சி வீடு அப்படின்னு. வெள்ளச்சி வீடுன்னு சொல்லி சரிப்பா 100 ரூபா கொடுப்பா, 100 ரூபா எழுதிக்கணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. அப்புறம் மாமாவை கூப்பிட்டாங்க முக்கியமா, அவங்க 2வது எழுதினாங்க. அப்புறம் தான் மற்றவங்கலாம் எழுதினாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ சம்மந்தப்பட்ட ஆள்லாம் இப்போ எனக்கு ஆள் நீங்கள் உறவில், 2வது மாமா,
மூணாவது வந்து இப்போ மற்றவங்கெல்லாம் பங்காளி எல்லாம் அவங்க நெருங்கிய சொந்தங்கள் வளவுக்குள்ள, அடுத்து இந்த பாஸ்கர் மையன், வைரவன், சேகர் இவங்கெல்லாம். அதே மாதிரி அடுத்துதான் பங்காளியை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வளவுக்குள்ள உள்ளவங்கெல்லாம் நல்ல சிறப்பாக வந்து நடத்தி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நான் சொன்னதும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கையிலையும் இல்லைன்னு வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப அவருக்கு இது பண்ணதோட கெட்டி பண்ணிக்க வந்ததோட சரி. அவர் கெட்டி பண்ணிக்க வந்துட்டு அதுக்கப்புறமா அவரால் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. முகூர்த்த கால் உண்றதுக்கும் இதுக்கும் வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆன்ஜியோ பண்ணிருந்துச்சு. அதோட அந்த அண்ணனை விட்டுவிட்டு அந்த ஆட்சி வந்துட்டார். பரவாயில்ல. நம்மளாக இருந்தால் கூட அப்படி போக மாட்டோம் தானே. வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு ஐயோ நான் போகலப்பா என்ன அதோ என்னதோ வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு போக மாட்டோம். நல்லா இருந்தால் மட்டும்தான் போவோம். அவங்க பரவாயில்ல, நல்ல ஹெல்ப். அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க வளவுக்குள்ள உள்ளவங்களாம். கல்யாணம் சிறப்பாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதுவும் இல்லை, நல்லா முடிஞ்சு. நேரமின்மையே இதுவும் இல்லை. வேற எல்லாம் மொதல் நாள் இது மந்தயம்மனம் பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் மந்தயம்மனம் பார்த்தீங்கன்னா தனக்கு அபிஷேகம் பண்ணிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தேன் சந்தனக்காப்பு. இல்லை காலையில் அபிஷேகம் பண்ணி என் ஊரில் தான் நடத்துகிற கல்யாணம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிச்சு. அதேமாரி சந்தனக்காப்பும் பண்ணி சாமிக்கு அம்மனுக்கு இது பண்ணியாச்சு. இல்லைன்னா நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. பொங்கலுக்கு போயில தான் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சந்தனக்காப்பு அழகாக இருந்துச்சு. அம்மன் இது அவர் தானே கேட்டார் எம்மே சாமியாடி. சந்தன காப்பு எதுவும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இது பொங்கலுக்கு போயல. அப்படின்னா சாமியாடி பணம் கொடுத்தோம் சந்தன காப்புக்கு. வஸ்திரம் நம்மளே வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு சாமிக்கு. வஸ்திரம் வாங்கிட்டு வந்தா 2 கிலோ கடலை வாங்கிட்டு கொடுத்து வேக வச்சு தாளிச்சுக்கிட்டு போனோம். அப்புறம் பூ கொஞ்சம் இதுதான் சிறப்பாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் நல்லா சிறப்பாக முத்துமினா கல்யாணத்தோட கல்யாணம் சிறப்பாக பாராட்டுற அளவுக்கே முடிஞ்சிச்சு. என்ன கொஞ்சம் நேரமின்மை, கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு பெரியவங்க யாராவது இருந்தது தான் இவ்வளோ தூரம் இதாக இருக்காது. நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்க வேண்டாம். ஆனால் நம்ம கெட்டி பண்ணிக்கிட்டதுக்கு முகூர்த்தக்கால் நட்டதுக்குன்னு தான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஹார்ட் ஒர்க் பண்ணோம். கல்யாணத்துக்கு அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணல. ஏன்னா அந்தந்த டிவிஷன் அவங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டோம். சாப்பாட்டுக்கு நம்ம போய் கேர் பண்ணல. நான் ராயவரத்தில் வீட்டில் போய் டிரைவரை கூட்டிகிட்டு போய் ஜாமான் எடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னட்ட கேட்டுட்டு போய் டிரைவரை கூட்டிகிட்டு போய் ஜாமான் எடுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னட்ட கேட்டுட்டு தான் இருந்தாரு. இல்லை அதெல்லாம் முத நாள் கல்யாணத்து அன்னைக்குங்கிறது நம்ம திருப்புட்டுறது அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இவங்களுக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை பரப்பல. எல்லாரும் என்னடி அவங்க பரப்பி இருக்காது நீ பரப்பல அப்படின்னாங்க. அப்புறமில்ல காருக்குள்ளே இருக்குங்கிறாங்க டிரைவரை கேட்டேன். தேடி அப்புறம் இந்த அக்கா காமாட்சி அக்கா தான் எடுத்தாந்துச்சு. அந்த அக்காவுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஆபத்துல உதவுனவங்கள என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. ஆபத்துல உதவுனது காமாட்சி அக்கா. ஆபத்துல உதவுனுச்சு. கூட்டத்துல என்னால திருப்பி வெளியே போக முடியல. அப்ப அந்த அக்கா தான் எதுக்கால வந்தது. ஆச்சு என்னாச்சு சொல்லுங்க ஆச்சு நான் எடுத்தாடுறேன் அப்படின்ச்சு. காருக்குள்ளே இருக்கா அப்படின்னு சரி நீ கொண்டாந்துருச்சு. பை 4 3 5 அப்படியே மொத்தமா கொண்டாந்துருச்சு. இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம 100 தேங்க்ஸ் சொல்லணும். காலையில் பொண்ணு வீட்டில் போய் தான் கல்யாணன்றதுனால இங்கேருந்து எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேறு ஆகிப்போச்சுல. கைப்பொட்டி எடுத்துகிட்டு போனால் இங்கே திங்ஸ் எல்லாம் நைட்டே எடுத்து வச்சோம். ஆனால் வந்து நைட்டு முழு மூச்சாக எடுத்து வைக்க முடியல. காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சா 3 மணிக்கு எழுந்திரிச்சு எடுத்து வச்சா கொண்டு போகிறதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்து வைப்போம்ட்டு எடுத்து வச்சோம். அப்படி இருந்தால் கைப்பொட்டியை இதுலேயே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு கார்லேயே போயிட்டோம் நம்ம வார்டு. அப்படியா? ஆமாம். அப்புறம் கைப்பொட்டி வர சொல்லியில் அப்புறம் எழுதுனாங்க. அவங்க திருப்புட்டினோடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கைப்பொட்டி எழுத ஆரம்பிக்கிறது. அவங்க பங்காளி தான் ஃபஸ்ட்டு எழுதுனாங்க. ஆமாம். எழுதி முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம பங்காளி எழுதணும் அப்படின்னு கைப்பொட்டி கேட்டாங்க. கைப்பொட்டி எங்கே கார்லேயே இருக்குன்னு இங்கே இருந்து வச்சு அப்புறம் இங்கே இருந்து 10 நிமிஷம் தானே வர சொல்லி அப்புறம் கைப்பொட்டி வாங்கி எழுதுனாங்க. நிறைய பேர் நகர்த்தார் கல்யாணம் பார்க்கணும்னு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நகர்த்தார் கல்யாணம் நல்லா இருக்கும் பார்க்கணும்னு வந்திருந்தாங்க. நீங்கள் செய்கிறீ எங்களை நின்றுக்கிட்டு தான் தாலி கட்டுவோம். ஆமாம். மற்ற ஜாதிகளில் வந்து உட்காந்துக்கிட்டே தாலி கட்டுறா. நின்றுக்கிட்டு தான் தாலி. இல்லை இப்போ உட்காந்து செஞ்சாதானே அந்த செயல் கரெக்டாக கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா எப்படி மாப்பிள்ளை தரையில் நின்று பொண்ணு மனையில் நின்று எப்படி பண்ணுவாங்க அது தெரியல. அது ஆனால் நம்ம இதில் தானே அவள் உயரம் தானே. இல்லை ஆனால் வந்து
திருப்பு விட்டுறது தாலி கட்டுறதுங்கிறதே நம்ம இதில் ஆம்பளை பையன் கீழே நின்றுக்கிட்டு பொம்பளை பிள்ளை மேலே நின்றுக்கிட்டு தான் கட்டுறாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. அவங்க கீழே குமிஞ்சு வாங்கிக்கணுன்ற அந்த ரீசனா, குமிஞ்சு தாலி கட்டணும் அப்படின்ற அந்த ரீசன்னால தான் அப்படி பண்ணிக்க சொல்கிறாப்புல. ஆனால் மற்ற ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா நீ எப்படிடா கட்டின குமிஞ்சுக்குவாங்க. கீழே பொம்பளை பிள்ளைங்க வந்து கீழே குமிஞ்சுக்கணும், குமிஞ்சு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மற்ற ஜாதிகளில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக மணமேடையிலே உட்காந்து தாலி கட்டுறாங்க. அப்படி தாலி கட்டுறதுனால நிறைய யோசிச்சு பேசுகிறாங்க, சொல்ல தோணுது. இப்போ நம்ம நின்றுக்கிட்டே பண்ணுற போது நானும் ஏதாவது விஷயங்கள் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்லாம் பார்த்தேன். ஆனால் எங்கே நம்ம நின்றுக்கிட்டே சொல்கிறோம், பக்கத்தில் வேறு இவ்வளோ கூட்டம் வேறு இருக்குது. அவங்களெல்லாம் பின்னாடி தான் நிற்பாங்க ஸ்டேஜுக்கு. நம்ம இப்போ தாலி கட்டுறதுக்கு ஐயர் மட்டும் தான் முன்னாடி உட்காந்துருப்பாரு, பின்னாடி தான் நிற்பாங்க. இப்போ நம்ம இதில் திருப்பிட்றதுக்கு எப்படின்னா சைடில் நிற்கிறா மாமாக்காரங்க எல்லாரும் சைடில் நிற்கிறாங்க, நின்றுக்கிட்டு தான் தாலி கட்டுற மாதிரி இருக்கனால. ரெண்டாவது கழுத்தையை கட்டிதான் ஃபர்ஸ்ட் கட்டணும். இவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாத்திக்கிட்டாங்க, செயினை போட்டு மாத்தி போட்டாரு யாரோ இல்ல. ஒரு செட்டியார் எடுத்து கொடுத்தது, ஒரு செட்டியார் சொன்னாரா ஃபர்ஸ்ட் தாலி தான் கட்டணும், நம்ம செயினை தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இல்லைன்னா கழுத்தி தான் எங்களுக்கு எல்லாம் கட்டினதெல்லாம் கழுத்தி எல்லாத்துக்குமே கழுத்தி ஒரு செட்டியார் பண்ண வேலையா அது ஏன்னா கழுத்திடு பல பேர் வச்சுட்டேன் நல்லா ஞாபகத்தினேன். எல்லாத்துலேயும் வச்சுவிட்டேன், எல்லா இடத்துலையுமே வச்சுவிட்டேன். நான் பார்த்தேன் 3 இடத்துலையுமே வச்சுவிட்டேன். ஃபர்ஸ்ட் கழுத்தி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களில் தாலி, அதுதான் தாலியே எங்களில். அதுக்கப்புறம் தான் செயின். பொண்ணு வீடு போட்டிருக்கு செயின், பொண்ணு கழுத்துல போட்டிருக்கோம். அது சாரி கட்டிட்டு வரையிலே போட்டிருக்கோம். நம்ம போடுற செயின் தான் மருகா போடுவோம். அதுல தாலியில போட்டு வைக்கிறது மங்களகரமா, அது போட்டு வைக்கிறது. அப்ப அந்த கழுத்தீர் வந்து எப்போ கலட்டணும்? கழுத்தீர் நைட்டு கழட்ட வேண்டியது. அது குத்தும்னே அது 5 விரல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நைட்டு கழட்டும். போட்டோ கிளிப் இருக்கு, அதை எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சிறப்பாக முடிந்து விட்டது. திருமணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலேயும் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் மலப்பாக தான் இருந்துச்சு, இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருந்ததுன்னா வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு எப்படிடா பண்ண போகிறோம், என்னடா பண்ண போகிறோம், இங்கே வேற கிராண்டாக பண்ணணுங்கிறாங்களேன்னு ஒரு பயம் வேற இருந்துச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் முன்னாடி வீடியோ கட் பண்ணி வச்சுருவோம். ஆமாம். இல்லை ஆனால் வந்து இல்லை நாங்கள் முகூர்த்தக்கால் நட்டதுலேருந்தே ஒர்க்கு கூட ஆரம்பிச்சிருச்சு. ஒர்க்கு கூட ஆரம்பிச்சனால நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. வீட்லேயும் நாங்கள் எதுவுமே பண்ணல, எல்லாமே அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதும் ஒரு ஸ்டேஜில் நின்று எடுக்க முடியல. இல்லை அமைதி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் போட முடியும். அதை அந்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் வீடியோ போடுறோம். பாருங்கள் அதில் என்னென்ன பண்ணுறோன்னு. எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் நாங்கள் வந்து இது சொல்லிக்கிறோம், இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு. இனிமேல் கண்டினியூவாக டெய்லி வரும். இனிமேல் கண்டினியூவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் என் பொண்ணு நிறமாசமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு மார்ச் 20 டேட் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். எல்லாரும் வேண்டிக்கோங்க, எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. என்னென்ன மீன் இறக்கியிருக்கோம்? இது சவுச்சோ சாம்பார், புடலங்காய் தோட்டம், சவுச்சோ சாம்பார், புடலங்காய் தோட்டம். சமைச்சிட்டு பார்க்கலாமா? இவனுக்கு ரொம்ப வேலை ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளையா இருந்து பாவம், மாப்பிள்ளையா இருந்து அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். நாளெல்லாம் நிறைய. ஆனால் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்திருந்தேன், அவன் வந்து வேஸ்டி நல்லா கட்டிவிட்டேன். ரமணா பரவாயில்ல அந்த போய், அவனுக்கும் ஒரு தேங்க்ஸ், நல்ல ஹெல்ப். ஆனால் அவன் ஏன் வேலை கிளவானியா இருக்கான்டா நம்ம முத்துன மாதிரியே. அவனை இல்லை நம்ம ராயவரை வீட்டுக்கு வாப்பா, காரில் டிரைவரோட சாமான்லாம் நான் எடுத்து தரேன், கொண்டாந்து தரலாம். அவங்க கேட்ட ஜாமான்லாம் இந்த குடம்பெல்லாம் கேட்டாங்க. சொன்னேன் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டேன். இல்லைம்மே அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளை தோழருக்கு தான் கூப்பிட்ருக்கோம்னா அவன்கிட்ட அதிகமாக இப்போ வேலை கொடுத்தோம், வேர் தூத்துற மாதிரி அதிகமாக வேலை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க செய்ய மாட்டாங்க.
அவங்கள எப்படி வச்சுக்கணும்னா பொத்து நாப்பில் வச்சுக்கணும். ஏய் நீ வா இந்த இடத்துல உட்காரு, நம்ம உட்காரையிலே நீ உட்காரு அப்படின்னு சொல்லணும், நம்ம சாப்பிடலே நீயும் சாப்பிடுன்னு சொல்லணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாதான் வருவாங்க. இப்போ நம்மளுக்கு போன முத்துமினா கல்யாண வீட்டுல கேபிஎஸ் செல்வம் அம்புட்டு வேலையும் பார்த்துச்சு அந்த பிள்ளை, அவ்வளோ வேலை வந்துச்சு அந்த பிள்ளை. அவனே என் ஃப்ரெண்டு தான், அவனும் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ வேலை வந்தேன். நல்ல பேர். ஆமாம்